வெல்கம் டு கேசி பாட்டனி. நாம் இந்த இடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ளஸ் 3 இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு எந்த கொஸ்டினுமே படிக்காமல் இருக்கேன். ப்ளஸ் நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஹாஃப் இயர்லி ஒரு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம், சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம 2 லெசன் 3 லெசன் இந்த மாதிரி எழுதியிருப்போம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக எல்லா லெசனும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் எந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ப்ளஸ் கொஸ்டின் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரோட கம்பாரிசன் தான் இது. ஆல்ரெடி நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடயே ஒரு லைக் பண்ணுறங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர் எது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரு. ஸோ இது பார்த்து வச்சுங்க. இந்த இயர்க்கான கொஸ்டின்ஸ் இனிமேல் தான் கிடைக்கும், எக்ஸாம் நடந்தால் தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை தெளிவாக படிச்சுருங்க, சரிங்களா? நமக்கு 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் பார்ப்போம். இதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ல், சரிங்களா? பாயிரம் பற்றி நீர் அறியும் கருத்து, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி, மருத்துவத்தின் பிரிவுகள் குரல் குருவன, ஒழுக்கம் பொறுமையும் உன்னை போல் யாருக்குள்ள, இவ்வடிகள் எதனை குறிப்பிடுகின்றன? இதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம், சங்க காலத்தில் தமிழ் மொழி நிலை பற்றிய ராம சாணக்கியாரின் கூற்று, அதுக்கடுத்து நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்? அதை பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இலக்கண குறிப்புக்கான ஆன்சர்ஸ் தான் இது. ஸோ அங்கங்கேயும் எழுதியிருக்கு. இது நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. கலைச்சொல் விளக்கம் இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே இலக்கண குறிப்பில் வரக்கூடிய கொஷின், சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்ட் 3ல் 4 மார்க் கொஷினு. காற்றிலாடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடையாது, புகழுக்குரிய பண்புகளாக பொதுமறை கூறுவனற்றை எழுதுக, மறுவில்லாத அரசென இருந்த மாநகர் ஊமையை பொருளுடன் விளக்குக, சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றுக்குரிய காரணங்களை குறிப்பிடுக, சரிங்களா? அதுக்கடுத்து பார்ட் 2ல் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். பிரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலை கோழிகளில் குறித்து நீவிர் அறிவன. அதுக்கடுத்து தாமசிசம் என்றால் என்ன? தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீவிர் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்து, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, சரிங்களா? அதுக்கடுத்து பார்ட் 3 அந்த குரட்பா வச்சு கொஷின் கேட்குறது, சரிங்களா? அதுக்கடுத்து குறிஞ்சி திணை முதல் கரு உருப்பொருளை பட்டியலிடுக, வேற்றுமையணியை எடுத்துக்காட்டு விளக்குக, சரிங்களா? இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து இலக்கிய பாராட்டுகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 42 பழமொழி கொஷினு, தமிழாக்கம் தருக. ஸோ இதெல்லாமே பாருங்கள். ஃபைனலாக 6 மார்க் கொஷினு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இந்த 6 மார்க் தான், சரிங்களா? அடக்கமுடைமை ஒரு வாழ்வினில் உயர்த்தும் இக்குற்றை முப்பால் வழி விளக்குக, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க, மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள்? இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. அதுக்கடுத்து பாரதியின் எழுதாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன, பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விளைவிக்க, சரிங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக அந்த குரல் வச்சு கேட்கறது, உலகு எனும் முடியும் குரல், நான் என்பாய் அது என தொடங்கும் பாடல் எழுது, அதோட ஆசிரியர் பெயர், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இயர் கொஷினு. ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. இது செகண்ட், சரிங்களா? 2022ல் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இது 1 மார்க்ஸு. ஸோ 14 1 மார்க்ஸ் பார்த்துங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் 1 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து. இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டினுமே இருந்துச்சு. காவடி சிந்து நிறைய டைம் கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து ஊனமேல் ஊக்கமும் ஒளிராய் காய்த்தல், தீன் என செல்வமே பழுத்த சேனகர், இப்பாடலில் ஒளிர் காய்ந்தது எது பழுத்தது எது, செந்துரை பாடான் பாட்டு துறை விளக்கம், சரிங்களா?
அதுக்கடுத்து தமிழ்நாட்டோட மாநில மரம் பற்றி கேட்டிருக்காங்க. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை மேடையில் வாழ்ந்த மனிதர் என்று ஜீவாவை பற்றி சுதந்திர ராமசாமி கூறுவன யாவை. அதுக்கடுத்து இலக்கண குறிப்பில் வரக்கூடியது கலைச்சொல் எழுதுக, இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து 4 மார்க்ஸு. சலச வாவியில் செங்கல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. உள்ளுறவு உமை இறைச்சி எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. உணவும் உறக்கமும் அணில் கனவாம் உந்தன் கனவை உம்முடைய சொந்த சொற்களில் விளக்குக. அத்துல் ரகுமானோட கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. அதுக்கடுத்து என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீ வேறு அறிந்து கொள்ள மொழி பற்றினை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இதுவும் லாஸ்ட் டைம் பார்த்த கொஸ்டினில் இருந்துச்சு. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி விளக்குக. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை. சரிங்களா, இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஊமை குறிஞ்சித்திணை பற்றி கேட்டிருக்காங்க. இலக்கிய நயம் பாராட்டு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக டிரான்ஸ்லேட் கொஸ்டின் பார்த்துருங்க. இந்த 42 காது கேட்காத மாணவர்களுக்கானது. ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து 43 வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. எதிர்நீச்சல் அல்லது மதில் மேல் பூனை. அதுக்கடுத்து 6 மார்க் பாருங்கள். திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்கள் விவரி. கொடையில் சிறந்த விளக்க வல்லும் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகார மொழி நிறுவுக. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழி இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கல்லும் கதை சொல்லும் இது ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து பாரதியின் இதழாளர் இது ரிப்பீட்டட் கொஷின். சிம்பொனி தமிழம் இது நிறைய டைம் கேட்கலாம். சரிங்களா, இன்னும் அடுத்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபைனலாக 3rd செட் ஆஃப் கொஷின். ஆன்லைனில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா, நம்மகிட்ட ஒரு 3 கொஷின்ஸ் இதெல்லாமே இம்பார்ட்டனோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபைனல் செட் ஆஃப் கொஷின். இது கொஞ்சம் டல்லாக தெரியும், இருந்தாலும் கொஷினை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் பாருங்கள். இனமொழி குறித்து ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. இது ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. எங்கோ 50 ஆண்டு வேம்பு கொடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறவர்கள் யார், எண்ணுபவர்கள் யார், எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதுக்கடுத்து 5 வேளாண்மை மந்திரம் இது ரொம்ப முக்கியம். ஆனந்தரங்கரின் வருணரை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாமலிசுகம். சரிங்களா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து இலக்கண குறிப்பில் வரக்கூடியது மொழிக்கு முதலில் வருவது எழுத்துக்கள், இந்த மாதிரியான கொஷின்ஸு இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க இலக்கண குறிப்பில் இருக்கிறது. அதுக்கடுத்து 4 மார்க்கு இங்கே பார்த்துங்க. வில்வரத்தனை பற்றின கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை இதுவும் ரிப்பீட்டு. புகழுக்குரிய பண்புகள் இதுவும் ரிப்பீட்டடு. சரிங்களா, வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடணும் அவை. அதுக்கடுத்து ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரராமசாமி கூறுவன இது ரிப்பீட்டட் கொஷினு. பிரஸ்கோ ஓவியங்கள் இது ரிப்பீட்டட் கொஷினு. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து மதிப்பு கூட்டு பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேற்றுமணி இதெல்லாமே இலக்கிய நயம் பாராட்டுகள் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. டிரான்ஸ்லேஷன் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 42 பப்ளி எக்ஸாம்ஸ்லுமே நமக்கு காது கேட்கலாத மாணவர்களுக்கானது. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை அட்டன் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து ஃபைனலாக 6 மார்க் இருக்குது. ஸோ நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் வாயிலாக அறியலாகம் செய்தி. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. இயற்கையோடு எழுந்து வாழ்வு நடத்த தமிழர்கள் வாழ்வியல் இருப்பிடங்களில் பெயர்களும் இயற்கையோடு இயந்து இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. கல்லும் கதை சொல்லும். சரிங்களா, இந்த கொஸ்டின் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. யானை டாக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை படிச்சிருங்க. பிம்பம் கதையும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே போதும், உங்களுக்கான கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.